வைகோவை முன்வைத்து புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்டெடுப்போம் என அமைச்சர் மெய்யநாதன் சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் 7 வட்டங்களுக்கு உட்பட்ட திமுக கட்சி நிர்வாகிகளுக்கான செயல் வீரர்கள் கூட்டம் நகர திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் கலந்து கொண்டு திருச்சி பாராளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர் மதிமுக கட்சியைச் சேர்ந்த துரை வைகோவை ஆதரித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என உரையாற்றினார். அப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மத்திய அரசு அமைக்கும் போது தமிழக முதல்வர் தலைமையில் துரை வைகோவை வைத்து மீண்டும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நாடாளுமன்ற தொகுதியை மீட்டுக் கொடுப்பார் என்ற உறுதியோடு இருக்கிறோம் என்று சிறப்புரையாற்றினார். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு எம்எல்ஏ மருத்துவர் முத்துராஜா, நகர செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற துரை வைகோ மூலமாக கண்டிப்பாக புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்டெடுத்த எப்படி புதுக்கோட்டை மாநகராட்சியை தலைவர் அவர்களுக்கு உருவாக்கி தந்தார், புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியும் பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை சொல்லி வாதரிப்பேன், களத்திற்கு செல்வேன், வாக்குகளை பெற்று அதிகமான வாக்குகளை பெற்றுத் தந்தோம். அந்த உழைப்பின் மூலமாக அந்த பணிகளை தொடர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஜி.கே. வாசன் கை சின்னத்தில் வாக்கு கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மாங்காட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு முன்னதாக மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கையில் கொடிகள் மற்றும் சின்னத்தை ஏந்தியபடி கோயிலுக்குள் கோஷமிட்டபடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் திறந்த வேனில் வேட்பாளரை வைத்துக் கொண்டு ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது நமது வேட்பாளருக்கு கை சின்னத்தில் என கூறியவர் சுதாரித்துக் கொண்டு பேச்சை நிறுத்திவிட்டு சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறினார். இதனால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி நடக்கப் போவதாக எம்பி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். தேனி பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ரவீந்திரநாத் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி நடக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் தேனி மதுரை ரயில் பாதை திட்டம் 2010ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை சுமார் 403 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டது. போடி சென்னை இடையே மாதத்திற்கு 13 முறை ரயில்கள் இயக்கப்பட்டு 2 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இன்று போடிநாயக்கனூரிலிருந்து சென்னை, அதுவும் நம்மளுடைய மக்களுடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை, அதுவும் அதிவிரைவு ரயில் பயணம் மாதத்திற்கு 13 முறை இயக்கப்படுகிறது. இதனால் மாதத்திற்கு நம்மளுடைய ரயில்வே துறைக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. இது போக மின்மயமாக்க, ரயில் சேவையை மின்மயமாக்க, எலக்ட்ரிபிகேஷன், அதற்கு மூலம் அதில் தனியாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக நீட்டை ரத்து செய்வோம் என்று போராடுவதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடக்க உள்ளது. இதற்காக பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர்கள் ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கருணாநிதிக்கு பின் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இப்போது இன்பநிதி ஸ்டாலின் என திமுகவில் குடும்ப ஆட்சி நடைபெற்று வருகிறது என விமர்சனம் செய்தார். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர் கூட தலைவராக வரலாம் என தெரிவித்தார். நீட்ல ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெற வேண்டும். ஆனா நீட் தேர்வு அதுக்கு ஒரு இடையூறா இருக்குது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010. அப்போ திமுக அமைச்சரோட அங்க வைக்குது. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வுக்கு
அன்றைய தினம் நோட்டிபிகேஷன் போடுறாங்க. வெளியிட்டது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. அப்ப காங்கிரஸ் ஆட்சி, திமுக 10 வருடமாக ஆட்சி செய்து எந்த ஒரு ஊழல் குற்றமும் இல்லாமல் ஆட்சி நடத்தியவர் பிரதமர் மோடி என ராதிகா பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் ஆகியோர் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சிலைமான், விரகனூர், அனுப்பானடி, சிந்தாமணி, அவனியாபுரம், பெருங்குடி, வளையங்குளம் ஆகிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ராதிகா சரத்குமார், 10 வருடங்கள் சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் GDP வளர்ந்து இருக்கிறது. நாம் இந்தியன் என்று பிறரிடம் சொல்வது பெருமையாக உள்ளது. நீங்கள் 2 முறை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்க தாகூர் இதுவரை உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இங்கே 2 முறையாக உங்களுக்கு உங்கள் பிரதிநிதியாக திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் இங்கே போட்டியிட்டிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். இது 3வது முறை அவர் இங்கே போட்டியிட போகிறார். தயவு செஞ்சு சொல்றேன், 2 முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அவர் ஏதாவது உங்களுக்கு செஞ்சாரா? செய்யல. தயவு செஞ்சு அவர் ஒதுங்க சொல்லுங்க. நான் வந்திருக்கேன், உங்க சித்தி வந்திருக்கேன், உங்க அக்கா வந்திருக்கேன், உங்க சகோதரி வந்திருக்கேன். உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதற்காக நான் போய் உங்களுக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.